இப்போ உங்கள் ஜாதகத்தில் கோபிநாத் இல்லையா, அது ஒரு 2 கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சேர்க்கையில் இருக்கும். இது 2 கிரகம் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேர் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஜாதகம் கிட்டத்தட்ட தப்புங்கிற மாதிரி. எந்த வழியில் அப்போது இந்த ஜோதிட முறையை யூஸ் பண்ணிக்க முடியும்? ஆதார் கார்டுங்கிறத அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது அந்த நம்பர் மாறவே மாறாது. இந்த 12 டிஜிட் தானே, அதை அவரை ராசி கட்டமாக எடுத்துருவார். நான் எங்கே சார் எந்த டாக்டர்கிட்ட போகணும்? தலைவலிக்கு பார்க்குறவங்க கிட்ட தான் அந்த மெடிசன் நம்ம அதுக்கு தானே எடுத்துப்போம். நான் போய் எனக்கு போன் பிரச்சனையாக இருக்குது, தலைவலிக்கு நான் போன் டாக்டர்கிட்ட போனால் அது எப்படி சார் ஒர்க் ஆகும் சார்? இல்லை, இதை அவர் அழகாக கண்டுபிடிச்சிருக்காரு. எனக்கு இப்போ ஒரு வீடு கட்டுற ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குது. ஸோ அது கைகூடுமா, இல்லை எப்போ கைகூடும்? 26 பாசிபிளா? அதற்குண்டான பணிகளை 26 ஆரம்பிச்சிருவோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகி ஆரம்பிப்போமா? 2026 நீங்கள் வீடு கேட்டீங்க. ஆமாம், அது கட்டுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு பிளான் இருக்குது. இப்போது இந்த 2025 டிசம்பர் 22 திருப்பி குரு மிதனத்துக்கு போகும். 2026 மே வரையும் ஒரு மெயினாக ஐயா முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க சார். கடகராசி, கன்னிராசி, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஊர்கள் ஒரு ஊருக்கு வந்துடும் உள்ள. சென்னை ரிஷபராசி வரும், மீனம் மதுரை. இப்போ அந்த மீனராசி சார்ந்து பிரச்சனை இருக்குன்னா அந்த வருஷத்தில் ஒரு தடவை அந்த ஊருக்கு போய் அந்த இருக்கிற கோயிலை மட்டும் பார்த்துட்டு வாங்க. கல்யாண தேதின்னு ஒன்று முகூர்த்த லக்னம்னு சொல்லி நம்ம பத்திரிகையில் இருக்குது. 9:15 to 10:15 இந்த மாதிரி எழுதுவோம். அது உங்கள் 2 பேர்த்தோட ஜாதகமாக வேலை செய்யும் சார், லைஃப் லாங். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு வகையான ஜோதிட முறைகள் கொஞ்சம் பிரபலமடையும். அது ரொம்ப துல்லியமாகவும் இருக்கும். நிறைய பல பிரச்சனைகளை நோட்டிஃபை பண்ணுற இடத்துல, சொல்யூஷன் நோட்டிஃபை பண்ணுற இடத்துல. அந்த வகையில் தற்போது ஒரு ஜோதிட முறை பிரபலமாகிட்டு வருது, NKV ஜோதிட முறை அப்படின்னு. அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஜெயகாந்தன் அப்படிங்கிறவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த ஜோதிட முறை பற்றியும் அதில் நிறைய விஷயங்கள் பற்றியும் நம்ம பேச இருக்கிறோம், தெரிஞ்சுக்க இருக்கிறோம், பேசலாம். அண்ட் குறிப்பாக 2026 எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற தொடர்பாகவும் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது NKV ஜோதிட முறை அப்படின்னு அது கேட்கும்போது ஆக்சுவலி புதுசாக இருக்குது. இது வரைக்கும் இந்த ஜோதிடத்துக்கு பேர்லாம் அந்த நாடி ஜோதிடம்னு சொல்லுவாங்க, ரேகை, இப்போ கைரேகை ஜோதிடம்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே ஒரு மாதிரி பாரம்பரிய முறை கொண்ட பேராக இருக்கும். இது NKV ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. முதல்ல இந்த ஜோதிட முறை என்ன, இதை பற்றி ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் எதிர்பார்க்குறேன், விளக்கம் எதிர்பார்க்குறேன். அதுலேருந்து நம்ம உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இது NKVங்கிறது நெல்லை கே வசந்தன் சிஸ்டம். ஓகே. நெல்லை கே வசந்தன் ஒருத்தர் இங்கே இருந்தார். ஓ, ஓகே. அவர் பெயர்லேயே அவர் பேர் அது அப்படியே சிஸ்டமாக அவர் மாற்றி வச்சுருக்கிறாரு. மொத்தமாக ஒரு 45 இயர்ஸோட கம்ப்ளீட் உழைப்பு. அது எப்படி நேம்ஸ் எப்படி கொடுக்குது, பெயர். இது கம்ப்ளீட்டாக நியூமராலஜி கிடையாது. நியூமராலஜி அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். நேம்னு சொன்னோன்னே அப்போ நியூமராலஜி பேசிஸா அப்படின்னு நினச்சேன். இல்லை, நியூமராலஜி கிடையாது. பேர், அந்த பேர் கிரகம் எப்படி கொடுக்குது இப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிச்சி கிரியேட் பண்ணி வச்சுட்டார். இப்போ உங்கள் ஜாதகத்தில் கோபிநாத் இல்லையா, அது ஒரு 2 கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சேர்க்கையில் இருக்கும். இது 2 கிரகம் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேர் கொடுக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஜாதகம் கிட்டத்தட்ட தப்புங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய நீங்கள் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஜோதிடர் போயிருக்கோம், அது எனக்கு சரியாகவே இல்லை, சாட்டிஸ்ஃபைடுங்கிறது வேறு சார். என்னென்னா இது ஆஸ்ட்ராலஜிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு சினிமா கிடையாது. நான் அங்கே போயிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன், அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வரீங்க, ஒரு சொல்யூஷனுக்காக வரீங்க. இல்லை எனக்கு இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு வீடு வாங்குறதோ இல்லை கல்யாணம் எப்போ அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் எப்படி ஒரு தடையாகிட்டே வருது. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ரீசன் வந்துகிட்டே இருக்குது ஸ்டாப் ஆகிறதுக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வரீங்க. அது சில பலங்கள்லாம் நம்ம கேட்போம். கேட்டுட்டு அது சொல்யூஷன் உண்டான இடம் தான் இந்த மொத்தமாக ஆஸ்ட்ராலஜி.
இதுக்கு நீங்கள் வரும்போது இது உங்கள் ஜாதகமான எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஓகே, சிலருக்கு ஜாதகத்திலேயே ஒரு சில குளறுபடிகள் இருக்கும். அவங்களுக்கு அவங்களையே அறியாமல் கூட தவறு நடந்திருக்கலாம். அதை முதல்ல கணிச்சவங்க அந்த பிறந்த தேதி நேரம் வச்சு கணிச்சவங்க தவறு பண்ணியிருக்கலாம். அதனாலேயே அவங்க அந்த தவறான விஷயத்தையே இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கலாம், ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். அவ்வளோதான். எஸ், அதை தானே சொல்ல. அதே தான். ஓகே. அப்போது அவங்க வந்து டைம்லாம் மாற்றி எழுதியிருக்கிறாங்கன்னு டைம் சரியாக இல்லாமல் ஒரு 1 hour முன்னாடியே குழந்த பிறந்திருக்கும். அவங்க டைமை மாற்றி எழுதியிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அந்த டயத்தை வச்சு தான் எல்லாருமே கணிக்க முடியும். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லும்போது உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ நடக்காமல் போகலாம். அப்போ என்ன ஆகுனா நமக்கு ஜென்ரலாக ஜோதிடத்து மேலே நம்பிக்கை போயிடும். எப்படி அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் பட் லைஃப் நமக்கு சரியாகவே இல்லையே அப்படின்னு தோணும்ல. அதுக்கு என்கேவியில் சொல்யூஷன் இருக்குது. ஓகே. எப்படின்னா சார், உங்கள் அப்பா அம்மா பேர் ஜாதகத்தில் இருக்கும். 4ஆம் பாவம்னு சொல்கிற இடத்துல அம்மா பேர், 9ஆம் பாவம்னு சொல்கிற இடத்துல அப்பா பேர். உங்கள் அம்மாவும் அப்பா பேர் 2 கிரகம் கொடுத்துருக்கோம், இல்லை 1 கிரகமோ 2 கிரகமோ கொடுத்துருக்கோம். அது கரெக்டாக இருந்தால் அதை வச்சுட்டு பலனும் அதுக்கு உண்டான கோயில் நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை செய்யும். இதுதான் ஐயா கிரியேட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா சார், இதில் கூட சில தடைகள் இருக்கும்ல. இப்போ சிலருக்கு பிறந்த தேதியோ இல்லை அது பிரச்சனை இல்லைன்ட்டிங்க, தன்னுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரியாதவர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்களாம் கூட எந்த வழியில் அப்போது இந்த ஜோதிட முறையை யூஸ் பண்ணிக்க முடியும்? சார், இதுக்கு ஆதார்னு ஒன்று, அது பெர்மனெண்ட் இல்லையா, ஆதார் கார்டுங்கிறத அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது வந்து அந்த நம்பர் வந்து மாறவே மாறாது. இந்த 12 டிஜிட் தானே, அதை அவரை ராசி கட்டமாக எடுத்துருவார். 12 பாவங்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை கிரியேட் பண்ணுவார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்படி ஜாதகம், அவங்க டைம் தெரியாது, டேட் ஆஃப் பர்த் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த டேட்டு அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆதார் கார்டுங்கிறது ஒரு பெர்மனெண்ட்டாக இருக்கும், கிட்டத்தட்ட ஜாதகம் மாதிரி. அது ஒரு பிரசன்ன முறையாக அவர் எடுப்பார். அந்த ஜாதகத்தை நாங்கள் கட்டமாக போட்டு அடுத்து இன்னிலேருந்து, இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இன்னிலேருந்து அடுத்தெல்லாம் இந்த ஜோன்ஸ் எல்லாம் நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த இயரெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ கல்யாணமோ இல்லை வேறு வடவர் அவங்க கேட்குறதுக்கு நம்ம ஈஸியாக அவங்களோட எதிர்கால தேவைகள் கனவுகள் அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். இதெல்லாம் அவர் தான் க்ரியேட் பண்ணார். நெல்லைக்கே வசந்தன். அண்டு கோயிலுக்கு பேர் கொடுக்குங்கிறது அவர் தான் செம்மையாக க்ரியேட் பண்ணி வச்சார். என்னென்னா சார், இப்போ உங்களுக்கு பெருமாள் தெரியும், முருகனை தெரியும், பிள்ளையார் தெரியும், இவங்களுக்குலாம் ஏன் சார் பேர் மாறிட்டே இருக்குது? இப்போ நம்ம இந்த ஏதோ ஒரு ஏரியாவில் வெற்றி கணபதின்னு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த சைடு போனால் சக்தி கணபதின்னு இருக்கும், வரசித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரில் இருக்கும். ஏன் சார்? ஒருவேளை அந்த கோயிலில் இருக்கிற விநாயகர் அந்த தேவைகளுக்கான பலன்களை வழங்குபவராக இருக்கிறாரோ என்னவோ, அதனாலையும் சார் அதுதான் சார், அது அப்படியே கிரகம் சார், அது அப்படியே கிரகமாக எடுத்து கொடுத்துருவார். அதை தான் கிரியேட் பண்ணார். இப்போது வெற்றி விநாயகர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், செவ்வாவும் கேதுவும் சேர்ந்தால் வெற்றி விநாயகராக வருவார். சக்தி கணபதி அப்படின்னா சந்திரனும் கேதுவும் வருவார். இப்போது எனக்கு வந்து தலைவலிக்குது, நான் எங்கே சார் போகணும், எந்த டாக்டர்கிட்ட போகணும்? தலைவலிக்கு பார்க்குறவங்க கிட்ட தான் அந்த மெடிசன் நம்ம அதுக்கு தானே எடுத்துப்போம். நான் போய் எனக்கு போன் பிரச்சனையாக இருக்குது, தலைவலிக்கு நான் போன் டாக்டர்கிட்ட போனால் அது எப்படி சார் ஒர்க் ஆகுமா சார்? இல்லை, இதை அவர் அழகாக கண்டுபிடிச்சிருக்கிறார். என்னென்னா, உனக்கு இப்போ கல்யாணம் ஆகலையா, எந்த 2 கிரகம் இப்போ போய் ப்ராப்ளத்தில் இருக்குது, அந்த 2 கிரகத்துக்கு உண்டான கோயில் பேரை எடுத்து அனுப்புவார். அது போனால் ஒவ்வொருத்தனோட கர்மாஸ் தான் சார், டிபெண்ட்ஸ் ஆன் அவர் கர்மா. சீக்கிரமாக வேலை செய்தால் ஸ்லோவாக வேலை செய்தால் மட்டும்தான், ஆனால் அது வேலை செஞ்சிடும், நடந்துடும். ஓகே. அப்போ அங்கே அவர் அனுப்புவார். இப்போ அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் சார், அவ்வளோதான். இதுதான் என்கேவி சிஸ்டம். ஓகே, சூப்பர். ஸோ இது மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லும்பொழுது அப்போ எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு வருது. இப்போது ஓகே, இதுதான் இந்த முறை அப்படின்றது தெரிஞ்சாச்சு. அப்போது இந்த முறையில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அதற்குண்டான பலன்களை ஒருத்தருக்கு எப்படி சொல்கிறீங்க, இதை ஒருத்தரையே வச்சு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? நான் அந்த வகையில் நீங்கள் கேட்டதுனால என்னோட ஆதார் கார்டு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம், சம்திங் இதெல்லாமே. இப்போ இதில் ராசி நட்சத்திரம் தேவையில்லையா அந்த சிஸ்டம்க்கு? சார் அது கன்ஃபார்மாக இருக்கும் சார். ஓகே ஓகே. பட் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, இல்லாதவங்களுக்கு அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, அது நம்ம ஆதார் பிரச்சனை மாதிரி. சரி, நான் அப்போ என்னோடதில் வந்து என்னுடைய 2026 எப்படி இருக்கும், என்னோட எதிர்காலம் இருக்கும், எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு வீடு கட்டுற ஒரு பிளான் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குது. ஸோ அது கைகூடுமா, இல்லை எப்போ கைகூடும், 26 பாசிபிளா, அதற்குண்டான பணிகளை 26 ஆரம்பிச்சிருவோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகி ஆரம்பிப்போமா, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இருக்குது. என்னோட ஆதார் கார்டு இருக்குது, பார்க்கலாம், பார்க்க முடியுமா? தாராளமாக.
எனக்கு ஒரு நோட்டு வேணும். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் அந்த ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் ஒரு கட்டம் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஆக்சுவலி. அதில் சில விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க, பட் அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் அந்த ராகு கேது அது சம்திங் இந்த கிரகங்களோட இதெல்லாம் பொசிஷன் பண்ணியிருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. ஆமாங்க சார். ஓகே, இப்போ சொல்லலாம் சார். எதுனா சார், இந்த 12 நம்பர் இருக்கு இல்லையா? ஆமாம். இதில் ஒரு ஐயா வந்து இது பாவங்களை எடுப்பார். அதில் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி போய் பிளானட்டை கரெக்டாக நம்ம அந்த பாவத்தில் அடக்கணும். ஓகே, அதுதான் இந்த விஷயம் சார். இப்போது 2026 நீங்கள் வீடு கேட்டீங்க. ஆமாம், அது கட்டுறதுக்கான இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு பிளான் இருக்குது. சில கடன்களும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதை ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். சார் என்னென்னா, இப்போது இந்த 2025 டிசம்பர் 22 திருப்பி வந்து குரு வந்து மிதனத்துக்கு போகும் சார். மிதனத்துக்கு போகும்போது உங்களுக்கு இந்த வீடு கட்டுறது, வீடு வாங்குறது இல்லை லேண்டு, சரியா சார், இது வந்து 2026 மே வரையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுன்றது. மே வரைக்கும் தான். அண்ட் ஒன்ஸ் மேக்கு அப்புறம் வந்து குரு வந்து கடகத்துக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த 4ஆம் அதிபதிங்கிற வீடு கட்டுமானம் இல்லை சார், அதை வந்து குரு பார்க்க ஆரம்பிச்சது, அது ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் உங்கள் ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த லோன் ப்ராசஸோ எதாக இருந்தாலுமே உங்களுக்கு குரு எப்போ வந்து ஒரு 4ஆம் அதிபதி வீடுக்கு உண்டான ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதை வந்து எப்போ பார்க்குதோ அப்போ மட்டும்தான் நம்மளால் வீடே ஸ்டார்ட் பண்ண முடியும். இது உங்களுக்கு இல்லை, நான் ஜென்ரலாக ஆடியன்ஸுக்கே சொல்கிறேன். ஓகே ஓகே. இப்போ சில பேர்லாம் இருப்பாங்க சார், வீடு ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்களால் கரெக்டாக கொண்டு போய் முடிக்கவே முடியல, சம் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி எதாவது இருக்கா சார்? இல்லை, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு வீடு ஒன்று கட்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், பட் அதனோட ஒர்க்கும் ரொம்ப டிலேவாக தான் முடிஞ்சுது. நடுவில் லேக் ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப டைம் பீரியட் கழிச்சு தான் ரெஸ்யூம் பண்ண மாதிரி இருந்துச்சு. மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் அந்த வீடு போயிருக்கோம். ஓகே, சரி சார். எதுக்குன்னா இப்போது சனிங்கிறது வந்து கும்பத்துலேயும் இருக்குது சார், வாக்கியப்படி திருக்கணிதப்படி இந்த வருஷமே வந்தாச்சு. இது ரெண்டுத்துலேயுமே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குல்ல சார், இந்த வருஷத்தில் நீங்கள் வீடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இஷ்யூ ஆகிருந்துருக்கும். இப்போ ஆரம்பிச்சிருந்தாலும் இஷ்யூ ஆகிருக்கும். இப்போ இந்த இயர் 25 நீங்கள் 25 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்திருக்கும். அந்த ஸ்லோ ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது இந்த குரு எப்போ இங்கே வந்து இது போகும்போது மட்டும்தான் சார் உங்களுக்கு அந்த காரியமே உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நீங்கள் சொன்ன மேவுக்கு அப்புறம் தான் பாசிபிலிட்டிஸே பாசிபிலிட்டிஸே. ஓகே, உங்களுக்கு சப்போஸ் மணி வந்தாலுமே சார், நீங்கள் இந்த மேக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, அது கொண்டு போய் ஒரு இடத்துல போய் உங்களுக்கு ஸ்டக்கப் ஆகி நிற்கும். இப்போ நமக்கு இது விஷயம் தான் சார், என்ன இப்போ நம்மகிட்ட மணி இருக்குது, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்போ பண்ணலாம். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், பணம் இருக்குது அதை கொண்டு போய் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 1 வருஷ காலத்தில் உனக்கு ரிட்டர்ன் தந்துடுறோம், இல்லை இந்த பிஸ்னஸ் இப்போ நல்லபடியாக பண்ணி இந்த 1 வருஷ காலத்தில் இது பண்ணுறோம். அது 1 வருஷ காலத்தில் அந்த கம்பெனியே இருக்குது இல்லை. எதுக்குன்னா சார், இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை ஒரு வீடோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை நம்ம போய் ஒரு லேண்டு வாங்குகிறோமோ இல்லை விற்கிறது கூட சொல்கிறேன், விற்கிறது கூட ஒரு பாவத்தை போய் குரு பார்க்கும்போது மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா அது பெருசாக உங்களுக்கு அழகாக அந்த போய் விற்றமா காசு வந்தோமா அப்படின்னு இருக்கவே இருக்காது. அந்த சினாரியோ க்ரியேட்டிவ் பண்ணாது. அது உங்களை ஒரு ஆஃப் பண்ணோம். என்ன ஆஃப் பண்ணோம், நீங்கள் உங்கள் அம்மா அப்பா ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி தனியாக உட்கார வச்சு குரு வர வரையும் உங்களை வெயிட் பண்ண வைக்கும். ஏதோ ஒரு தடங்கல்கள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் சார், அது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, பட் இப்போது நீங்கள் இந்த கேட்டோன்னா இந்த குரு இந்த கடகத்தில் இன்னும் ஒரு மே மாதம் வந்தோம், நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏதோ லோனோ இது நீங்கள் இந்த இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மே கரெக்டாக குரு பெயர்ற சமயத்தில் நீங்கள் இதை ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்து மேக்குள்ளே அது பாட்டு உங்களுக்கு போகும். இந்த தடை, இந்த இடையில இந்த மாதிரி ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸோ இந்த மணி பிரச்சனையோ வராமல் அது பாட்டு போகும். ஓகே, இது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சார் இது மெயினே தவிர. ஓகே, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒன்றும் பார்க்கணும், இதுதான் மேஜர் இருக்குல்ல சார். ஓகே, ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா உங்களுக்கு இப்போ வீடு, கல்யாணம், குழந்த, செட்டில் ஆகணும், எப்போது இந்த கடன் பிரச்சனை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு நோய், உடம்பு எப்போது சரியாகும், இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், இதெல்லாம் தான் ஒரு மேஜராக ஒரு 8 தான் இருக்குது. மேஜர் 8லேருந்து 10 தான் இருக்கும். இந்த காலம் சரியான காலமாக, இந்த காலத்தில் இது பண்ணலாமா,
ஓகே, அப்போ நான் இப்படி கேட்குறேன். இப்போ நான் ஓவராலாக வந்துடுறேன், எனக்கு விட்டுறலாம். எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஓகே. ஓவராலாகவே இப்போ இந்த மாதிரி வீடு கட்டுறது, இல்லை ஏதாவது நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? அண்ட் மோரோவர் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்புறம் குழந்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு, இதில் யார் யாருக்கெல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, யாருக்கு அது தள்ளி போகும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன அந்த 8 பிரச்சனைகள் 9 பிரச்சனைகள் அதை பேஸ் பண்ணியே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை வாரியாக அப்படி கூட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சார் இப்போ இந்த லக்னம் இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு புதன் வந்து துலாத்தில் இருக்குன்னு வைங்க. யாருக்காக இருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே ஜாதகம் தெரியுது, எல்லாருமே எல்லாத்தையுமே தெரியுது. அது நல்ல விஷயம்தான். அது இந்த குரு இப்போ மிதுனத்தில் நிற்கிற காலம், இந்த புதனை பார்க்குற காலம், இவங்களுக்கு கன்ஃபார்மாக வீடு இந்த மேலே. இப்போ உங்களுக்கு பக்கத்து அந்த 6ல் நிற்கிது. இப்போது இந்த 2026 மே வரையும் சொல்கிறேன், 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது இல்லையா. இதில் குரு வந்து மிதுனத்தில் நின்று புதன் துலாத்தில் நிற்கிறவங்க இப்போ தாராளமாக வீடு வாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வீடு மட்டும்தான் இல்லை, அவங்க ஏதாவது வண்டி வாங்கணுன்னாலும் வாங்குவாங்க. வண்டி கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது காரோ பைக்கோ ஏதோ வாங்கினாலும் இப்போது அதுக்கு மே வரையும் நல்ல காலம். ஓகே. இப்போது எதுக்குன்னா சார், ஒரு குரு வந்து 5, 7, 9 பார்க்கும், இல்லை அதோட பார்வையாக தான். ஒவ்வொரு கோச்சாரம் நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா, குரு பயிற்சி ஆகுது, சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த காலம் ரொம்ப ரொம்ப மெயினான காலம். ஒரு சனி நின்று மேலே ஏறி பார்க்குற இடம் மாறுதலுக்கு உட்படும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருக்குதுன்னா அதை ஆஃப் பண்ணிடும். குரு வந்ததுன்னு வைங்க, எது ஆஃபில் இருக்கோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் நோயாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் குரு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இதுக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் சார் ஒவ்வொரு காம்பினேஷன். இப்போ குருவும் புதனும் இது சேர்ந்ததுன்னா நீங்கள் ராமராக வருவார், இதுக்கு நீங்கள் போகலாம். இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காம்பினேஷன்ஸுக்கு கோயில் இங்கேயே தான், நம்ம ஊருக்குள்ளேயே தான் இருக்குது. இப்போ எடுத்தோம் கவுத்தோம் நம்ம போய் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, பழனி போயிட்டு வாங்க, திருவண்ணாமலை போயிட்டு வாங்கன்னு இது மேண்டேட்டரியாக இல்லை. இப்போது இதே கோயில், இதே சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற கோயில் சென்னையில் இருக்குது, கோடம்பாக்கத்தில் இருக்குது. வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி இருக்குது. இதே 2 கிரகம் தான், சனி செவ்வாய் சேர்ந்தால் தான் கந்தசாமின்னு வரும், மடிப்பாக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைக்கு நம்ம திருச்செந்தூர் தான் போகணும் இல்லையா சார், இதோ இங்கேயே இருக்குது, நம்ம ஊருக்குள்ளே தெருவிலே இருக்கும். ஓகே, அது ரொம்ப லாங்காக இருக்குது, அதுக்கு ரொம்ப பொருட்செலவு ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தாமதப்படுத்திக்கிறவங்க பக்கத்துலேயே கூட போயிட்டு வந்துடலாம். சூப்பர் சார், பக்கத்துலேயே இருக்கும், நம்ம ஊருக்குள்ளேயே தான் இருக்கும். பட் நம்ம அது என்ன பண்ணுவோம், இப்போ அவர் சொல்லிட்டாரு திருச்செந்தூர் சொல்லிட்டாங்க அப்படின்னு. பட் நான் யாரையும் ப்ளேம் பண்ணலை. பட் அவங்க அந்த சிச்சுவேஷன் வருதா, அவங்க கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா, எல்லாமே பார்க்க முடியும் சார். ஒரு மெயினாக ஐயா வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு சார். கடகராசி, கன்னி ராசி, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஊர்கள் ஒரு ஊருக்கு வந்துடும் உள்ள. சென்னை வந்து ரிஷபராசியாக வரும், மீனம் வந்து மதுரை. இப்போ அந்த மீனராசி சார்ந்து பிரச்சனை இருக்குன்னா அந்த வருஷத்தில் ஒரு தடவை அந்த ஊருக்கு போய் அந்த இருக்கிற கோயிலை மட்டும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம் நாங்கள். பட் அந்த ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே தான் போகணும்ல, நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கும். இதே மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர்னு நம்ம ஊர்லேயே இருக்குது, ஆவடியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. அப்புறம் மடிப்பாக்கத்தில் இருக்குது, நீங்கள் அங்கேயே போகலாம். பட் ஒரே ஒரு தடவை அங்கே போயிட்டு நீங்கள் வந்துடணும். அது அங்கே காட்டுனா மட்டும்தான். நீங்கள் இல்லைங்க, நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் மதுரை போயிட்டு வந்துருங்க, திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க, நீங்கள் பழனியை பார்த்தே ஆனால் உள்ள இல்லை சார், இங்கேயே இருக்குது. அதனால் இதை அவரோட உழைப்பை மொத்தமாக ஒரு 40-45 வருஷமாக போட்டு எங்களுக்கு அழகாக பிரசாதம் மாதிரி கொடுத்தாரு சார். இப்போ அதில் சில விஷயங்கள் அதில் மெயினாக இருக்கிறது, இப்போது நீங்கள் அந்த வீடு, வாகனம், சொத்து இது பற்றி ஃபஸ்ட்டு இப்போ சொன்னீங்க. இந்த குழந்தை, கல்யாணம், இந்த குடும்ப ரீதியிலான சில தேவைகள், கனவுகளை எதிர்நோக்கி இருப்பாங்க இல்லையா. அப்புறம் கல்வியில் இருக்கட்டும், கல்வியில், வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் எதிர்பார்க்குறவங்களுக்கு? அது எந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் யார் யாருக்கெல்லாம் கை கொடுக்கும், யார் யாருக்கு இன்னும் தள்ளி போகும் சார்? இப்போது கன்னி லக்னக்காரங்களுக்கு இப்போது பணம் ஒரு காலம்னு ஒரு கணக்கு சார். பணம் ஒரு காலம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சோல். நீங்கள் ஒரு சோல், நான் ஒரு சோல், இங்கே எல்லாமே தனித்தனி சோல் இல்லையா. அதுக்கு தான் ஒவ்வொரு ஜாதகமாக இருக்குது. இது இப்போ நான் சொல்கிறது வெறும் காமன் தான், ஒன்றும் இல்லை சார். இப்போது நான் கன்னி லக்னத்தை சொல்லிட்டேன். இப்போ யாராவது பார்ப்பாங்க, கன்னி லக்னக்காரங்க யாராவது பார்ப்பாங்க,
என்னையாவது உளறிட்டு கிடக்கானா, பண கஷ்டம் எனக்கு தான் யார் தெரியும், பாட்டு என்னவோ பணம் வரும் காலம்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா சார், கன்னி லக்னத்துக்கு உண்டான பணம் வரும் இடங்கிறது 2ஆம் இடம் சுக்கிரன். அவங்க ஜாதகத்தில் சனி, இப்போ கோச்சார சனி பார்த்துட்டு இருந்துன்னு வைங்க சார், பணம் வராது. இந்த சனியும் சுக்கிரனுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகணும். இப்படி தான் சார் ஒவ்வொரு, இது ஜென்ரலாக நம்ம சொல்லிடலாம். இது கன்னி லக்னம், குரு ஒன்றும் இல்லை சார். குரு இப்போ எந்தெந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குதோ அவங்க எல்லாத்துக்கும் பணம் வரும் காலம் தான், அது நான் சொல்கிறேன். பட் அந்த அதிபதி போய் கோச்சார சனிக்கிட்ட மாட்டுச்சுன்னா ஸ்ட்ரகிள் பயங்கரமாக இருக்கும் சார். மணி ஃப்ளோவே இருக்குது அவங்ககிட்ட. அப்போது இந்த 2 காம்பினேஷனுக்கு உண்டான கோயிலுக்கு நீங்கள் அமிச்சாதான் அது கிளியர் ஆகும், ரிலீஃப் ஆகும். நம்ம போன உடனே கொட்டாது சார், கோடீஸ்வரனாலாம் ஆக முடியாது. ஓகே, இதே தான் வேலை வாய்ப்பு, குழந்தை, கல்யாணம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே கல்யாணம் அண்டு குழந்தை சார். ரேண்டமாக நம்ம வந்து ஒரே ஒரு இப்போ இது உங்கள் ஜாதகம், இதை வச்சு அப்படியே நம்ம இந்த சமயத்தில் கல்யாணம் நடந்துடும், இந்த சமயத்தில் குழந்தை வந்துடும் அப்படி சார். இங்கே நிறைய பிரச்சனை வராங்களே சார், இப்போ நம்மக்கிட்ட வராங்க இல்லையா, எதை வச்சு சார் வராங்க, கிட்டத்தட்ட குழந்தை பிரச்சனை வராங்க. உங்கள் ஜாதகம் பார்த்து குழந்தை இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம் சார். பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா, அவங்க ஜாதகத்தில் குழந்தை அமைப்பு இருக்காது சார். எப்படி சார் குழந்தை வரும்? இப்போ உங்கள் ஜாதகத்தில் குழந்தை இருக்குன்னு நீங்கள் என்ன கேட்பீங்களே சார், நான் உங்ககிட்ட வந்தேன், நீங்கள் என்ன சார் சொன்னீங்க, என் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்க, குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. 4 வருஷம் ஆச்சு சார். இல்லை சார், ஏன் தெரியுமா சார், பொண்ணோட ஜாதகத்தில் சில பாவங்கள் அடி வாங்கியிருக்கும், இல்லை பையனோட ஜாதகத்தில் இந்த குழந்தைக்கு உண்டான விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும். இது 2ம் இல்லாமல் சார், கல்யாண தேதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, முகூர்த்த லக்னம்னு சொல்லி நம்ம பத்திரிகையில் எழுதுவோம், 9:15 to 10:15 இந்த மாதிரி எழுதுவோம். அது உங்கள் 2 பேர்த்தோட ஜாதகமாக வேலை செய்யும் சார், லைஃப் லாங். அங்கே பிரச்சனையாச்சுன்னு வைங்க, உங்கள் 2 ஜாதகத்துக்கும் குழந்தை டிலே தான். இப்போது இது மொத்தமாக ஒரு ஒரு புரட்சி மாதிரி ஒன்று பண்ணவர் தான் வசந்தன் ஐயா. இப்போ அதை தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறோம். இது ரேண்டமாக இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன ராசி சார், நீங்கள் கும்பராசி. உங்கள் கும்பராசியில் 50 லட்சம் பேர் இருப்பாங்க. இப்போ நான் இங்கே உட்காந்து கும்பராசி நேர்களே சொல்லி இல்லை, நானும் ஆக்சுவலாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லும்போது நானும் இதை தான் யோசிச்சிட்டே இருக்கேன். ஏன்னா பொதுவாக வந்து இப்படி சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் பொதுவான்னு கேட்குறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, மேஷராசி அதில் இந்தந்த நட்சத்திரம், ஐ திங்க் ஒரு ராசியில் வந்து 2 நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கும், 3 நட்சத்திரத்துக்கும் இந்த மேஷராசியில் இந்த நட்சத்திரக்காரர்கள் இப்படி இருக்கும், இவங்களுக்கு இப்படி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமுமே வந்து அதை அந்த பர்சனை பேஸ் பண்ணி அவங்களோட இதை பேஸ் பண்ணின்னு தான் சொல்கிறீங்க. பொதுவாக சொன்னாலும் அது மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பர்சனோட இதை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அதனால தான் அதையும் யோசிச்சிட்டே இருக்கேன். ஏன் இப்படி இல்லாமல் ராசி நட்சத்திரம்னு சொல்லாமல் லக்ன பேசிஸ்லேயே நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அதுவும் நான் கவனிக்கிறேன், தான் கேட்குறேன். லக்னங்கிறது நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிறது தானே. சந்திரனுங்கிறது வந்து சார் உடம்புன்னு சொல்லுவோம். இது மேஜர் ரோல் எங்கே பண்ணுவேன், இது நான் கற்றுக்கிட்டது. எது ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா சார், லக்னம் தான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை கோச்சார சனி வந்து பார்த்துட்டு இருந்ததுன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னாங்கன்னா பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம். கோச்சார சனி போய் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி போய் பார்த்துட்டே இருந்தால் சார், அந்த 2 வருஷ கால பணமே வராது. இப்போ எப்படி நாங்கள் ராசி வச்சு சொல்கிறது? சரி சார், இந்த ராசிக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அத்தனை ராசிக்காரங்க எப்படி சார் கல்யாணம் ஆகும்? எப்படி ஆகும்? அது ஒரு காலம் வரும் இல்லையா. பணம் வரும்னு நம்ம பொதுவாக சொல்லிடலாம், குழந்தை வரும்னு ஒரு பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் சொல்லிடலாம். அதை அவங்க பார்ப்பாங்களா சார், எனக்கு ஆகலை அப்படி தானே சார் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன மேஜராக என்ன ஒர்க் ஆகுது? லக்னம் நீங்கள் தான், லக்னங்கிறது நீங்கள், உங்களை சுற்றி தான் நடக்கிறது தான், அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதில் அக்யூரசி அதிகமாக இருக்கும். 100% இருக்கும் சார். அதாவது இப்போ நான் ஏதாவது பார்த்து ஏதாவது பாயிண்ட்டை சொல்ல மிஸ் பண்ணலாம், பட் அதோட வேலை அது கரெக்டாக செஞ்சுட்டே தான் இருக்கும் லக்னத்துக்கு. இப்போது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, உங்கள் ஃபேமிலியில் வீடு கட்டணும் டிலே ஆச்சு அப்படின்னு. அது எப்போ? அது முன்னாடி, அது 2014 டைமிங்கில் அப்போது ஸ்டார்ட் பண்ணது. உங்கள் பேரில் ஸ்டார்ட் பண்ணதா? புரியல. உங்கள் பேரில் அந்த வீடு பேர்லன்னு இல்லை, அது பொதுவாக சொத்தாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பேசிஸில் தான் அது சும்மா ஒரு இந்த தொகுப்பு வீடு மாதிரி வந்தது, அது கட்ட ஆரம்பித்தது. அது நடுவில் சில பிரச்சனைகள்னால பணம் பற்றாக்குறையினால அப்படியே நின்றுச்சு. அப்புறம் அதை திரும்பவும் ஐ திங்க் அந்த 2014க்கு அப்புறம் ரெஸ்யூம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நின்றுச்சு, 14 திரும்ப ரெஸ்யூம் பண்ணி அப்புறம் தான் முடிக்கிறோம். அந்த மாதிரி சில வேலைகள் இருக்கா சார்? ஆமாம். இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கட்டம் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது நீங்கள் அப்பாவோட ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா
இந்த பணப்பற்றாக்குறைன்னு சொன்னீங்க சார், அந்த 2014 சொன்னீங்களா, அப்போ சனி எந்த பாவத்தில் நின்று உங்கள் அப்பாவோட தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்திருக்கும். லக்னத்துக்கு பாருங்கள், ஓகே, எக்ஸாக்டாக இருக்கும். அடி விழுவுறது எக்ஸாக்டாக இருக்கும். சந்திரனை வச்சு சார், நட்சத்திரத்தை வச்சு சொல்கிற ஆள்லாம் இங்கே இருக்காங்க சார். இது எங்கள் முறை, அவ்வளோதான். தப்பு அதெல்லாம் பார்க்கறதுலாம் முறையே இல்லை அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. இது எங்களோட முறை. இதை பார்த்து நிறைய சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. அதனால தான் நாங்கள் தைரியமாக இந்த லக்னம் அதை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு அந்தந்த காலங்களில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதே தவிர பர்டிகுலராக அது எதுவும் தப்பாலாம் சொல்லலை, ப்ளேம் பண்ண.